ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயோட வாயாலேயே அந்த மல்லியே எனக்கு வேண்டாம், மல்லின்ற ஒரு சாப்டர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம விஜய் வாயால் வர வச்சுட்டா. அதுக்கு காரணம் மல்லியோட பிளான் தான். மல்லி தான் நம்ம இப்படியெல்லாம் பிளான் போட்டால் மட்டும்தான் அந்த சுடர் யார் என்னன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது தெரியாத இந்த முட்டாள் சுடர் இருந்துக்கிட்டு ரகுவை மீட் பண்ண போக, அந்த நேரம் பார்த்து விஜய் அந்த இடத்துக்கு போக, அந்த விஜய் இருந்துக்கிட்டு யார்கிட்ட இவ காருக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு கிட்ட போனதுக்கு தெரியுது அவன் தான் ரகு. அவன் ஏற்கனவே நம்ம விஜய் கிட்ட பெரிய பிஸ்னஸில் ஏமாற்றி சீட்டிங் பண்ணி ஜெயிலுக்கு போனவன். அதுக்கு காரணமாக நம்ம இவர் தான், விஜய் தான். விஜயால் தான் அவன் ஜெயிலுக்கு போனான். அதுக்கப்புறம் தான் அந்த திருட்டு தொழில் எல்லாமே அவனுக்கு இப்போ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு காரணமான விஜயை சும்மா விடக்கூடாதுன்னு தான் அவனுடைய எண்ணம். ஓஹோ, இதுதான் அதனால தான் இந்த சுடரை சேர்த்துக்கிட்டு இவன் நம்மளை பழி வாங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு புரிஞ்சு போகுது. ஆனாலும் எல்லாமே ஆதாரத்தோடு கிடைக்கணும். சும்மா நம்ம வாயில் சொல்லிட்டோன்னா அந்த ஆதாரம் எடுப்படாதுல்ல. அதனால தான் அந்த ஆதாரத்தை திரட்டுறதுக்காக இவங்க முடிவு பண்ணுறாங்க. சரி, எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த சுடர் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி மாட்டிக்கிட்டே இருக்கா. அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா, இப்போ இந்த மல்லியை மிரட்டினோம், அவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட, அக்கா அக்கா எனக்கு ரொம்பவே சிக்கல்க்கா, எனக்கு எப்படியாச்சும் ஒரு 20 லட்சம் பணம் வேணும். ஏன்னா என் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு தேவை, என் படிப்புக்கு செலவுக்கு தேவை, என் தம்பியோட ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுந்து விட்றா. உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு சரி சரி இவ உண்மையிலாம் கேட்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை ரெடி பண்ணி, என்னால் 5 லட்சம் தான் தங்கம் போராட்ட முடிஞ்சு, அதுக்கு மேலே பண்ண முடியலன்னதும் அந்த நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவந்துக்கிட்டு பணத்தை கொண்டு போய் நான் மறுநாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. போலீஸ் பின்னாடியே பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் யாரோட நகை, என்ன நகை, எதுக்காக இங்கே இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், சார் நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். இவங்க தான் இதெல்லாம் நான் ஆட்டிய போட்டது, இதில் நம்ம 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எத்தனையோ ஆட்டி சொன்னேன், இல்லை இதெல்லாம் தப்புக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அது கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடுறாங்க போலீஸு. அட பாவி, இப்படி என்னை கவுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, அந்த காலத்துலேயே யாரையும் சும்மா நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏமாலின்னு நினச்சிக்கிட்டு எப்போ பாரு ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்மளை ஏமாத்துறதுல அப்படி என்ன தான் ஒரு சுகமோ தெரியல. சரி, அவங்க ஏமாத்தின்னு போகிறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏமாத்துறதுக்குன்னே அளவெடுத்தவளா நான் திருறேனா அப்படின்றத இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு இந்த இவ சொல்கிற மாதிரி எல்லாம், ரேணுகா சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு கடைசியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க. பின்னாடி பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம மல்லி. அது எதுவும் தெரியாத இந்த பேமானி இருந்துக்கிட்டு நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு, அடியே சுடரே, நீ யார் என்னன்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத. ஏன்னா நீ யார், எப்படிப்பட்ட ஆளுன்றது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நீ நினைக்கவும் கூடாது, நினைக்கவும் முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்னை ஏமாத்தினதுக்கு இப்போ என்ன தண்டனை தெரியுமா? இப்போ நீ மாமியார் வீட்டுக்கு போக போகிற. மாமியார் வீடுனா என் வீட்டுக்கு இல்லை, உண்மையான மாமியார் வீட்டு ஜெயிலுக்கு போக போகிற. அங்கே போனால் தான் அங்கே நடக்கிற நல்லது கெட்டது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு புரியும். அதுவும் இல்லாமல் அங்கே உன்னை நல்லா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ என்னை எப்படியெல்லாம் நினைப்ப தெரியுமா? ஐயோ, மகராசன் என்னை நல்ல இடத்துக்கு அமைச்சிருக்கானேன்னு நினைக்குவேன். அந்த அளவுக்கு உனக்கு நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் விஜய், இந்த இதில் வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம்டா. ஆனால் இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் அனுபவிக்க விடாம பண்ணலை, அதை நீயும் அனுபவிக்கக்கூடாது, அந்த மல்லியும் அனுபவிக்கக்கூடாது. கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே போனாலும் என்னுடைய எண்ணம் முழுக்க இங்கே தான் இருக்கும், உங்களை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளானை போட்டுவிட்டாங்கோ. ஆனால் இந்த பிளானில் நம்ம மல்லியும் விஜயும் தான் ஜெயிக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் கரெக்டாக பிளான் பண்ணி நாங்கள் பிரிய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் மனசில் ஆசையை வளர்த்து கடைசியில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறாங்க நம்ம மல்லியா கொக்கா, இதுக்கு தான் மல்லி தேவைங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கிறதுக்கு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.